குருவடிகளை சரணம். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் கணேஷ்குமார். இது ஜிபிஆர் போட்டோகிராஃபி. நாம சித்தர்கள் பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில பாம்பாட்டி சித்தர் பாடலும் விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய், கூறும் திருமாலினுக்கு குடையானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் ஊழம் கழித்து ஆடு பாம்பே. குண்டலினி சக்தியானது பாம்பாக உருவகப்படுத்தப்படுகிறது. சிவன், திருமால், பார்வதி ஆகியோர் குண்டலினி சக்தியோடு தொடர்பு கொண்டிருப்பதால் பாம்பு அவர்களுக்கு அணியாக காட்டப்படுகிறது. இவர்கள் மூவரும் யோகிகள். மேலும் பார்வதி தேவியார் மூலாதாரத்திலும், திருமால் நடு உடலிலும், சிவபெருமான் தலையிலும் இருந்து குண்டலினி சக்தியை தொடர்பு கொண்டுள்ளனர். குண்டலம் ஒரு வகை காதணி. குழல் முடி கவராமல் ஒலிக்காமல். நாம மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.